ஃப்ளிப்கார்ட்காரன் நம்மளை ஏமாற்றி விட்டாங்க guys. அன்றைக்கி ஒரு ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ப்ராடக்ட் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். அதுக்கு பதிலாக ஒரு கவரை கொடுத்து அனுப்பிட்டான் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். வீடியோக்கோசரம் அப்படி சொன்னேன். என்ன பார்சல் பார்த்துடலாமா? ஒன்றும் இல்லை, அது ஒரு மொபைல் தான். அது அப்படியே இப்படி இப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அது ஏதோ நம்ம டீட்டெயில்ஸாக கொடுத்துருந்தோம். அது நீங்களே பார்த்துக்கோங்க, ஒரு QR கோட்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா என்னோட ஓப்பனில் இருக்குன்னா கேட்காதீங்க, ஓப்பன் பாக்ஸ் டிகிரி போட்டிருந்தேன். அதனால் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஓப்பன் பண்ணால் ஒரு பாக்ஸ் எல்லோ கலர் பாக்ஸ் இருந்துச்சு, Realme P3 Pro, அது மொபைல் நேமு. அதுக்கப்புறம் என்ன மொபைலில் பொறுமையாக ஓப்பன் பண்ணலாம், ஐஃபோன் மாதிரி ஓப்பன் பண்ணேன். அது கிரிஞ்சி மாதிரி ஆயிடுச்சு, டக்குன்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் மேலே ஏதோ ஒரு சின்ன சார் பாக்ஸ் இருந்துச்சு, ஓப்பன் பண்ணி தான் வரவே இல்லை. அப்புறம் சாட்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுட்டு அது இன்னும் இல்லை தெரில, அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு அது மேலே ஒரு அட்டை இருந்துச்சு, அதையும் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் உள்ள மொபைல் இருந்துச்சு, அதையும் எடுத்து பார்த்தேன். சரி அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் பார்த்தா இது ஓய்யோ, இது சார்ஜரில் கொடுத்துருக்காங்க, 60 வாட்ஸ் சார்ஜர். அதுக்கப்புறம் ஒரு கேபிளாக கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே பார்த்துட்டேன், வீடியோ கோசம் அப்படியெல்லாம் பார்க்குறேன். அப்புறம் என்ன மொபைல் எடுத்து பார்க்கலான்ட்டு எடுத்து பார்த்தா ஆஹா அப்படின்லாம் எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணாதீங்க. ஆனால் ஆல்ரெடி எடுத்துலாம் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஓப்பன் பண்ணலான்ட்டு திருப்பி பார்த்துட்டு ஆன் பண்ணால் ஆன் ஆயிடுச்சு. அப்படிலாம் இல்லை, ஆல்ரெடி நான் ஆன் பண்ணிட்டேன், வீடியோ கோசரம் தான் அப்படி பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன அப்படி இப்படின்னு தள்ளி பார்த்தேன், நல்லா தான் ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் எப்படி கேமரா ஒர்க் ஆகுதுன்னு கேமராவை ஆன் பண்ணி பார்த்தேன், கேமரா கால் தெரிஞ்சு. அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டேன். அப்புறம் என்ன பாய்.